கிருபை இரக்கம் நிறைந்தவோ கிருபாசனமா தோன்றிடுதே. தருணம் ஏதும் எங்கிலும் நல்ல சகாயம் பெற்றிட ஏற்றதுவே. தருணம் ஏதும் எங்கிலும் நல்ல சகாயம் பெற்றிட துவே. கிருபையே பெருகுதே கல்வாரி நின்றும் பாய்ந்திடுதே. என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே. என்ன என் பாக்கியமிதே. என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே. என்ன என் பாக்கியமிதே. கிருபையே பெருகுதே கல்வாரி நின்றும் பாய்ந்திடுதே. என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே. என்ன என் பாக்கியமிதே. என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே. என்ன என் பாக்கியமிதே. நம்மை போலவே சோதிக்கப்பட்டும் நாதனோர் பாவமுமற்றவராய் நாளும் நம் கூரைகள் கண்டுருகும் நல்ல ஆசாரிய நமக்குண்டே. நாளும் நம் கூரைகள் கண்டுருகும் நல்ல ஆசாரிய நமக்குண்டே. கிருபையே பெருகுதே கல்வாரி நின்றும் பாய்ந்திடுதே. என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே. என்ன என் பாக்கியமிதே. என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே. நம் வேலவீனத்தில் அவர் வேல நல்கிடுவார் பரிபூரணமா. நாடுவோமே மாறா கிருபையை நமக்காயே அவர் ஜீவிப்பதா. நாடுவோமே மாறா கிருபையை நமக்காயே அவர் ஜீவிப்பதா. கிருபையே பெருகுதே நின்றும் பாய்ந்திடுதே. என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே. என்ன என் பாக்கியமிதே. என்னுள்ளம் நன்றியால் வானங்களின் வழியாய் பரத்தில் தானே சென்ற இயேசுவாமெமது மாபெரிதான ஆசாரியரை பற்றிடுவோம் நோக்கி நம்பிக்கையை. மாபெரிதான ஆசாரியரை பற்றிடுவோம் நோக்கி நம்பிக்கையை. கிருபையே கல்வாரி நின்றும் என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வழியோரே. என்ன என் பாக்கியமிதே.
என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வழியோதே என்ன என் பாக்கியமிதே. பிதாவண்டை சேரும் சுத்தருக்காய் சதா பரிந்து பேசியே நிற்போ. இதோ எம்மையே முற்று மூடிய ரட்சிக்க வல்லமையுள்ளவரே. இதோ எம்மையே முற்று மூடிய ரட்சிக்க வல்லமையுள்ளவரே. கிருபையே பெருகுதே கல்வாரி நின்று பாய்ந்திடுதே. என்னுள்ளும் நன்றியால் பொங்கி வழியோதே என்ன என் பாக்கியமிதே. என்னுள்ளும் நன்றியால் பொங்கி வழியோதே என்ன என் பாக்கியமிதே. பிதாவண்டை சேரும் சுத்தருக்காய் சதா பரிந்து பேசியே நிற்போ. இதோ எம்மையே முற்று மூடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவரே. கிருபையே பெருகுதே கல்வாரி நின்றும் பாய்ந்திடுதே. என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வழியோதே என்ன என் பாக்கியமிதே. என்னுள்ளம் நம்பேலவீனத்தில் அவர் பேலன் நல்கிடுவார் பரிபூரணமாய். நாடுவோமே மாறாக்கிருபையை நமக்காயே அவர் ஜீவிப்பதா. நாடுவோமே மாறாக்கிருபையை நமக்காயே அவர் ஜீவிப்பதா. கிருபையே பெருகுதே கல்வாரி நின்றும் பாய்ந்திடுதே. என்னுள்ள நன்றியால் பொங்கி வழியுதே என்ன என் பாக்கியமிதே. என்னுள்ள வானங்களின் வழியாய் பரத்தில் தானே சென்ற இயேசுவாம் எமது மாபெரிதான ஆசாரியரை பற்றிடுவோம் நோக்கி நம்பிக்கையை. மாபெரிதான ஆசாரியரை பற்றிடுவோம் நோக்கி நம்பிக்கையை. கிருபையே பெருகுதே கல்வாரி நின்று பாய்ந்திடுதே. என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே என்ன என் பாக்கியமிதே. என்னுள்ளம் பொங்கி வழியோதே என்ன என் பாக்கியமிதே. பிதாவண்டை சேரும் சுத்தருக்காய் சதா பரிந்து பேசியே நிற்போ. இதோ எம்மையே முற்று மூடிய ரட்சிக்க வல்லமையுள்ளவரே. இதோ எம்மையே
முற்று மூடிய ரட்சிக்க வல்லமையுள்ளவரே, கிருபையே பெருகுதே, கல்வாரி நின்றும் பாய்ந்திடுதே, என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே, என்ன என் பாக்கியமிதே. மலையாள பாடல் 207. மலையாள பாடல் 207. ஆஸ்வாச பிரதனே நின் முகம் காண்மா என்னுள்ளம் வாஞ்சிக்குனே, என் ஆசா என்ன தீருமோ. ஆஸ்வாச பிரதனே நின் முகம் காண்மா என்னுள்ளம் வாஞ்சிக்குனே, என் ஆசா என்ன தேருமோ. வேலத்திகச்ச விசுத்தரெல்லாம் மறஞ்சிடும் நின்னில், வேலத்திகச்ச விசுத்தரெல்லாம் மறஞ்சிடும் நின்னில், என் பிரிய இயேசுவே நீ என்ற ஜீவன், எனக்கு மரணம் லாபமே. என் பிரிய இயேசுவே நீ என்ற ஜீவன், எனக்கு மரணம் லாபமே. ஆஸ்வாச பிரதனே நின் முகம் காண்மா என்னுள்ளம் வாஞ்சிக்குனே, என் ஆசா என்ன தீருமோ. ஆஸ்வாச பிரதனே நின் முகம் காண்மா என்னுள்ளம் வாஞ்சிக்குனே, என் ஆசா என்ன தீருமோ. அந்தியம் வரையும் மாற்றுகையாயி ஆத்ய ஸ்நேகத்தில் வளர்னோ, அந்தியம் வரையும் மாற்றுகையாயி ஆத்ய ஸ்நேகத்தில் வளர்னோ, அந்திய காகளத்தில் அவகாசம் பிராபிப்பா அக்ஷய ரூபராய் போயிருக்குமே. அந்திய காகளத்தில் அவகாசம் பிராபிப்பா அக்ஷய ரூபராய் போயிருக்குமே. ஆஸ்வாச பிரதனே நின் முகம் காண்மா என்னுள்ளம் வாஞ்சிக்குனே, என் ஆசா என்ன தீருமோ. ஆஸ்வாச பிரதனே நின் முகம் காண்மா என்னுள்ளம் வாஞ்சிக்குனே.
എന്നാസ എന്ന് തീരുമോ? നീലത്തിൽ വീണ ഗോതമ്പ് മണി പോ നാഥൻ സേവയിൽ മരിച്ചോ? നീലത്തിൽ വീണ ഗോതമ്പ് മണി പോ നാഥൻ സേവയിൽ മരിച്ചോ? സിംഹാസനസ്ഥരായി നിന്നോട് സിയോനിൽ സദാകാലം അവർ വാഴുമേ. സിംഹാസനസ്ഥരായി നിന്നോട് സിയോനിൽ സദാകാലം അവർ വാഴുമേ. ആശ്വാസപ്രദനേ നിൻമുഖം കാൺമാൻ എന്നുള്ളം വാഞ്ചിക്കുന്നേ. എന്നാസ എന്ന് തീരുമോ? ആശ്വാസപ്രദനേ നിൻമുഖം കാൺമാൻ എന്നുള്ളം വാഞ്ചിക്കുന്നേ. എന്നാസ എന്ന് തീരുമോ? ക്രിസ്തുവിൽ ഏത് മനുഷ്യനെയോ പൂർണ്ണരായി നിർത്തിയിടുവോ? ക്രിസ്തുവിൽ ഏത് മനുഷ്യനെയോ പൂർണ്ണരായി നിർത്തിയിടുവോ? പ്രാപിക്കും തേജസ്സിൻ വാടാത്ത ക്രീഡ പ്രിയൻ കരങ്ങളിൽ നിന്നവർ. പ്രാപിക്കും തേജസ്സിൻ വാടാത്ത ക്രീഡം പ്രിയൻ കരങ്ങളിൽ നിന്നവർ. ആശ്വാസപ്രദനേ നിൻമുഖം കാൺമാൻ എന്നുള്ളം വാഞ്ചിക്കുന്നേ. എന്നാസ എന്ന് തീരുമോ? ആശ്വാസപ്രദനേ നിൻമുഖം കാൺമാൻ എന്നുള്ളം വാഞ്ചിക്കുന്നേ. എന്നാസ എന്ന് തീരുമോ? ഓട്ടം തികച്ചോ തിരശീലക്കുള്ളിൽ നിന്നും സംസാരിക്കുന്നേ. ഓട്ടം തികച്ചോ തിരശീലക്കുള്ളിൽ നിന്നും സംസാരിക്കുന്നേ. ഈ പ്രത്യാശയിന്നൽ സന്തോഷം ഓർത്ത് ഞാൻ പിന്തുടർന്നിടുന്നേ ധൈര്യമാ. ഈ പ്രത്യാശയിന്നൽ സന്തോഷം ഓർത്ത് ഞാൻ പിന്തുടർന്നിടുന്നേ ധൈര്യമാ. ആശ്വാസപ്രദനേ നിൻമുഖം കാൺമാൻ എന്നുള്ളം വാഞ്ചിക്കുന്നേ. എന്നാസ എന്ന് തീരുമോ? ആശ്വാസപ്രദനേ നിൻമുഖം കാൺമാൻ എന്നുള്ളം വാഞ്ചിക്കുന്നേ. എന്നാസ എന്ന് തീരുമോ? ക്രിസ്തുവിൽ ഏത് മനുഷ്യനെയോ പൂർണ്ണരായി നിർത്തിയിടുവോ? ക്രിസ്തുവിൽ ഏത് മനുഷ്യനെയോ
பிரதனே நின் முகம் காணா என் உள்ளம் வாஞ்சிக்குனே என் ஆசா என்ன தீருமோ ஆஸ்வாச பிரதனே நின் முகம் காணான் என் உள்ளம் வாஞ்சிக்குனே ஆசா என்ன தீருமோ ஓட்டம் திகச்சோ திரசீலக்குள்ளில் நின்னும் சம்சாரி கொன்னே ஓட்டம் திகச்சோ திரசீலக்குள்ளில் நின்னும் சம்சாரி கொன்னே ഈ പ്രത്യാശയിൽ നൽ സന്തോഷം ഓർത്ത് ഞാൻ പിന്തുടർന്നിടുന്നേ ധൈര്യമാ ഈ പ്രത്യാശയിൽ നൽ സന്തോഷം ഓർത്ത് ഞാൻ പിന്തുടർന്നിടുന്നേ ധൈര്യമാ ആശ്വാസ പ്രദനേ நின்முகம் காண்மா என் உள்ளம் வாஞ்சிக்குமே என் ஆசா என்ன தீருமோ ஆஸ்வாச பிரதனே நின்முகம் காண்மா என் உள்ளம் வாஞ்சிக்குமே என்ன தீருமோ தெலுங்கு பாடல் 414. సియోను గిరిపైన యేసు రాజు మగా తేజస్సుతోనే ప్రకాశించును సియోను గిరిపైన యేసు రాజు మగా తేజస్సుతోనే ప్రకాశించును రమ్యముగా కృత పాటే పాడేదే రారాజున్ పొగడి నే హర్షించెదను రమ్యముగా కృత పాట పాడేదను రారాజున్ పొగడి నే హర్షించెదను సియోను గిరిపైన యేసు రాజు మగా తేజస్సుతోనే ప్రకాశించును సియోను గిరిపైన యేసు రాజు మగా తేజస్సుతోనే ప్రకాశించును సియోనులో రాజు గేలుచున్నాడని సియోనుతో ప్రకటించేవాని పాదములు సియోనులో రాజు గేలుచున్నాడని సియోనుతో ప్రకటించే వాని పాదములు సియోన్ పర్వతంపై ఎంతో సుందరము సియోన్ ప్రేమించి సేవ చేసి జీవింతును సియోన్ పర్వతంపై ఎంతో సుందరము సియోన్ ప్రేమించి సేవ చేసి జీవింతును సియోను గిరిపైన యేసు రాజు మగా తేజస్సుతోనే ప్రకాశించును సియోను ప్రకాశించును సియోను ప్రతిష్టలో నిలిచే సేవకులు సమస్తం విడిచి యేసుతో ఉంతురు సియోను ప్రతిష్టలో నిలిచే సేవకులు సమస్తం విడిచి యేసుతో ఉంతురు ఇంటి వారిని
పొంది ఏలేదెను. ఇంటి వారిని భాషను ద్వేషించిన ఇక నిత్య జీవమును పొంది ఏలేదెను. సియోను గిరి పైన యేసురాజు మగా తేజస్సుతోనే ప్రకాశించును. సియోను గిరి పైన యేసురాజు మగా తేజస్సుతోనే ప్రకాశించును. రమ్యముగా కృత పాట పాడేద రారాజున్ పొగడి నేహర్షించెదెను. రమ్యముగా కృత పాట పాడేద రారాజున్ పొగడి నేహర్షించెదెను. సియోను గిరి పైన యేసురాజు మగా తేజస్సుతోనే ప్రకాశించును. సియోను గిరి పైన శ్రీమలు హింసలలో వెళ్ళే ఓ సియోను శోభించి మగిమగా నిలిచేదో యేసుతో. శ్రీమల హింసలలో వెళ్ళే ఓ సియోను శోభించి మగిమగా నిలిచేదో యేసుతో. నింద అవమానముల్ నాకు కలిగినను నిత్యములో ప్రతిఫలము పొందేదను. నింద అవమానముల్ నాకు కలిగినను నిత్యములో ప్రతిఫలము పొందేదను. సియోను గిరి పైన యేసురాజు మగా తేజస్సుతోనే ప్రకాశించును. సియోను గిరి పైన యేసురాజు మగా తేజస్సుతోనే ప్రకాశించును. రమ్యముగా కృత పాట పాడేద రారాజున్ పొగడి నేహర్షించెదెను. రమ్యముగా కృత పాట పాడేద రారాజున్ పొగడి నేహర్షించెదెను. సియోను గిరి పైన యేసురాజు మగా తేజస్సుతోనే ప్రకాశించును. సియోను గిరి పైన యేసురాజు మగా తేజస్సుతోనే ప్రకాశించును. ఆదరణలెక్కరోరించి సియోను అమూల్య రత్నములతో నిన్ను కట్టును. ఆదరణలెక్కరోరించి సియోను అమూల్య రత్నములతో నిన్ను కట్టును. సొంత జనులే నన్ను ద్వేషించిన సౌందర్యమైన సియోను నాకున్నది. సొంత జనులే నన్ను ద్వేషించిన సౌందర్యమైన సియోను నాకున్నది. సియోను గిరి పైన యేసురాజు మగా తేజస్సుతోనే ప్రకాశించును. సియోను గిరి పైన యేసురాజు మగా రమ్యముగా కృత పాట పాడేద రారాజున్ పొగడి నేహర్షించెదెను. సియోను గిరి పైన యేసురాజు మగా తేజస్సుతో
ప్రకాశించును సీయోను. నా కష్టం వేదన మధురంగా మారును, నా యేసును సూచి వీణే వాయించి పాడేదే. నా కష్టం వేదన మధురంగా మారును, నా యేసును సూచి వీణే వాయించి పాడేదే. బాష్ప బిందులు నా యేసు తుడిచి వేయి, బంగారు వీధుల్లో నడిచి ఉల్లసిందు. బాష్ప బిందులు నా యేసు తుడిచి వేయి, బంగారు వీధుల్లో నడిచి ఉల్లసిందు. సీయోను గిరి పైన యేసు రాజు మగా తేజస్సుతోనే ప్రకాశించును. ఓ రమ్యముగా కృత పాటే పాడేదే, రారాజున్ పొగడి నే హర్షించెదెనో. సీయోను గిరి పైన యేసు రాజు మగా తేజస్సుతోనే ప్రకాశించును. సీయోను గిరి పైన యేసు రాజు మగా తేజస్సుతోనే ప్రకాశించును. பிரைஸ் எல்லாம் பாடெல்லாம் மறந்துட்டீங்களே, பாடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு இந்த ஹிந்தி பாட்டு ஒன்று இருக்குல்ல, ஒரு என்ன பாட்டு அது? ஆமாம் ஆமாம், எங்கே இருக்காது? எத்தனை நம்பர் பாட்டு? இல்லையே, அங்கே இருக்கப்பா ஹிந்தி பாட்டு புக்கு. Praise the Lord, hallelujah. வெயில் நேரம், அதனால் நம்ம குயிக்காகவே இன்னொரு பாடலை பாடி கூட நம்ம சீக்கிரம் முடிப்போம். இல்லையா அந்த ஹிந்தி பாடல்? அது அது எத்தனை நம்பர் பாட்டு? பாட்டு 156 இல்லையா?
ரோமனைஸ்ட் சாங்லாம் இருக்கும் போல 150. இங்கிலீஷ்ல இருக்குதா? தமிழ்லயே இருக்குதா? 156ஆ? அதை காட்டுறா. நூற்றி 56வது பாடல், இந்தி பாடல். सियो यही है नगर राजाति राजा का, सियो यही है नगर राजाति राजा का, यही है निवास स्थान पिता का चाह है, अपने लिए नित्य विश्राम स्थान भी यही है, यही है निवास स्थान पिता का चाह है, अपने लिए नित्य विश्राम स्थान भी यही है। सियो माँ के गर्भ में मुझे रखने से पहले तू ही कहीं जानता था, स्वर्ग में मेरे पिता। माँ के गर्भ में मुझे रखने से पहले तू ही कहीं जानता था, स्वर्ग में मेरे पिता। मुझे महिमामय सेवा के लिए प्रतिष्ठित किया तूने, मुझे महिमामय सेवा के लिए प्रतिष्ठित किया तूने। सियो यही है नगर राजाति राजा का, सियो यही है नगर राजाति राजा का, यही है निवास स्थान पिता का चाह है, अपने लिए नित्य विश्राम स्थान भी यही है, यही है निवास स्थान पिता का चाह है, अपने लिए नित्य विश्राम स्थान भी यही है। सियो ऊंची बुलाहट से प्यासे बुलाया, अलग किया तूने मुझे इस संसार से। ऊंची बुलाहट से प्यासे बुलाया, अलग किया तूने मुझे इस संसार से। पहले पल बन जाने के लिए मोल लिया है मुझे, पहला पल बन जाने के लिए मोल लिया है मुझे। सियो यही है नगर राजाति राजा का, सियो यही है नगर राजाति राजा का, यही है निवास स्थान पिता का चाह है, अपने लिए नित्य विश्राम स्थान भी यही है, यही है निवास स्थान पिता का चाह है, अपने लिए नित्य विश्राम स्थान भी यही है। सियो बड़ी जलन से अपने द्वार पिन की रखवाली करूँगा, कृपा से मैं जीवन भर। बड़ी जलन से अपने
रखवाली करूँगा कृपा से मैं जीवन भर। नया गीत गाऊंगा मैं भी बगा सियोन के राजा के साथ। नया गीत गाऊंगा मैं भी बगा सियोन के राजा के साथ। सियोन यही गई नगर राजा दी राजा का। सियोन यही गई नगर राजा दी राजा का। यही गई निवासान पिता का चाहा है अपने लिए नित्य विश्राम भी यही गई। यही गई निवासान पिता का चाहा है अपने लिए नित्य विश्राम स्थान भी यही गई। निंदा और परिशोभों में चलता रहूंगा जयवंत यीशु के कदमों पर आनंद से। निंदा और परिशोभों में चलता रहूंगा जयवंत यीशु के कदमों पर आनंद से। पिता के सिंहासन पर बैठूंगा राजन से राज करूंगा। पिता के सिंहासन पर बैठूंगा राजन से राज करूंगा। सियोन यही है नगर राजा के। सियोन यही है नगर राजा दी राजा का। यही गई निवासान पिता का चाहा है अपने लिए नित्य विश्राम स्थान भी यही गई। यही गई निवासान पिता का चाहा है अपने लिए नित्य विश्राम स्थान भी यही गई। सियोन तारम के सूर्य समान यीशु का सगरा नित्य देख सेवा सदा करूंगा। तारम के सूर्य समान यीशु का सगरा नित्य देख सेवा सदा करूंगा। ऊंचे सियोन पर्वत की चोटी पर पिता के साथ रहूंगा। ऊंचे सियोन पर्वत की चोटी पर पिता के साथ रहूंगा। सियोन यही है नगर राजा दी राजा का। सियोन यही है नगर राजा दी। यही है निवासस्थान पिता का चाहा है अपने लिए नित्य विश्राम स्थान भी यही है। यही है निवासस्थान पिता का चाहा है अपने लिए नित्य विश्राम स्थान भी यही है। सियोन माँ के घर में मुझे रचने से पहले तू ही है जानता था स्वर्ग में मेरे पिता। माँ के घर में मुझे रचने से पहले तू ही है जानता था स्वर्ग में मेरे पिता। मुझे महिमामय सेवा के लिए प्रतिष्ठित किया तूने।
नित्य विश्राम स्थान भी यही है। सिय्योन बड़ी जलन से अपने कुंवारे बन की रखवाली करूंगा, कृपा से मैं जीवन भर बड़ी जलन से अपने कुंवारे बन के रखवाली करूंगा, कृपा से मैं जीवन भर नया अपने लिए नित्य विश्राम स्थान भी यही है। यही गए निवास पिता का चाह है, अपने लिए नित्य विश्राम स्थान भी यही है। सिय्योन तारम के सूर्य समा यीशु का सगरा नित्य देख सेवा सदा करूंगा। तारम के सूर्य समा यीशु का सगरा नित्य देख सेवा सदा करूंगा। ऊंचे सिय्योन पर्वत की चोटी पर पिता के साथ रहूंगा। ऊंचे सिय्योन पर्वत की चोटी पर पिता के साथ रहूंगा। सिय्योन यही है नगर राजाधि राजा का। सिय्योन यही है नगर राजाधि राजा का। यही है निवास स्थान पिता का चाह है, अपने लिए नित्य विश्राम स्थान भी यही है। यही है निवास स्थान पिता का चाह है, अपने लिए नित्य विश्राम स्थान भी यही है। सिय्योन निंदा और परिशोभों में चलता रहूंगा, जयवंत यीशु के कदमों पर आनंद से। निंदा और परिशोभों में चलता रहूंगा, जयवंत यीशु के कदमों पर आनंद से। नया गीत गाऊंगा
पिता का चाहा है अपने लिए नित्य विश्राम स्थान भी यही है। यही है निवास पिता का चाहा है अपने लिए नित्य विश्राम स्थान भी यही है। धर्म के सूर्य समा यीशु का सहरा नित्य देख सेवा सदा करूंगा। धर्म के सूर्य समा यीशु का सहरा नित्य देख सेवा सदा करूंगा। ऊंचे सिय्योन पर्वत की चोटी पर पिता के साथ रहूंगा। ऊंचे सिय्योन पर्वत की चोटी पर पिता के साथ रहूंगा। सिय्योन यही गई नगर राजा का। सिय्योन यही गई नगर राजा का। यही है निवास पिता का चाहा है अपने लिए नित्य विश्राम स्थान भी यही है। यही है निवास पिता का चाहा है अपने लिए नित्य विश्राम स्थान भी यही है। முழங்கால் படிட்டு கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்தும்। उनसे बुलाहट से प्यार से बुलाया, अलग किया तूने मुझे इस संसार से। ऊंचे बुलाहट से प्यार से बुलाया, अलग किया तूने मुझे इस संसार से। पहला पल पर जाने के लिए मोल लिखा है मुझे। पहला पल पर जाने के लिए मोल लिया है मुझे। सिय्योन यही है नगर राजा का। सिय्योन यही है नगर राजा का। यही है निवास स्थान पिता का चाहा है अपने लिए नित्य विश्राम स्थान भी यही है। यही है निवास स्थान पिता का चाहा है अपने लिए नित्य विश्राम स्थान भी यही है। सिय्योन धर्म के सूर्य समा यीशु का सहरा नित्य देख सेवा सदा करूंगा। धर्म के सूर्य समा यीशु का सहरा नित्य देख सेवा सदा करूंगा। उन पर्वत की चोटी पर पिता के साथ रहूंगा। ऊंचे सिय्योन पर्वत की चोटी पर पिता के साथ रहूंगा। सिय्योन यही है नगर राजा का। सिय्योन यही है नगर राजा का। यही है निवास स्थान पिता का चाहा है अपने लिए नित्य विश्राम
यही है निवास पिता का चाहा है अपने लिए नित्य विश्राम साथ यही है सियो हालेलूया பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு அர்த்தம் தெரியலனாலும் கடவுளுடைய நாமம் மகிமைப்பட்டிருக்கும். அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். அந்நிய பாஷை பேசுகிறோம், அந்நிய பாஷைக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? ஆனால் அந்நிய பாஷைகளில் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். அந்நிய பாஷைகள் பேசுகிறவன் அவன் தேவனோடு ரகசியம் பேசுகிறான். அந்நிய பாஷைகளிலே தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறோம். இதுவும் ஒரு அந்நிய பாஷை. நமக்கு தெரியாத ஒரு பாஷையிலே கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துகிறோம்ல, இது நமக்கு அந்நியமான ஒரு பாஷை. என்னன்னு நமக்கு தெரியல, ஆனால் நம்ம பாடுறோம்ல, இது நமக்கு ஒரு அந்நியமான பாஷை. ஆனாலும் நாம் தேவனுக்கு அந்நியர்கள் கிடையாது. ஏன் அந்நியர்கள்னு சொல்றோன்னா, நாம் சொல்றது அவங்களுக்கு புரியாது. ஒரு காலத்தில் நாம் தேவனுக்கு அந்நியர்களாக இருந்தோம். தேவன் சொல்றது நமக்கு புரியல, உண்மை தேவன் நமக்கு தெரியல, தேவனை நாம் மகிமைப்படுத்தலை. புறஜாதிகளாக இருந்த காலகட்டத்தில் இப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறிட்டோம்ல. பவுல் சொல்றார், இப்போது நாம் தேவனுக்கு அந்நியரும் இல்லை, பரதேசியும் இல்லை. நாம் தேவனை அறிந்திருக்கிறோம், அல்லது நாம் தேவனால் அறியப்பட்டிருக்கிறோம் என்கிடத்தில் தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். நாம் தேவனை அறிந்திருக்கிறோம், நாம் தேவனால் அறியப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனுக்கு அந்நியர்கள் அல்ல. அந்நிய பாஷையிலே கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தினாலும் இந்த காலங்களிலே நாம் யாரும் தேவனுக்கு அந்நியர்கள் கிடையாது. கொஞ்சமாவது அந்த தாயாருக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம பாடின பாடல்கள். அவங்க மொழியில் கர்த்தரை இப்படி துதிக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். அங்கே ஒருவருக்காக நாம் எல்லாரும் சேர்ந்து அவங்க மொழியில் பாடணும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம், மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு கிறிஸ்து தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்திலே வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். போதும். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கிறதுக்கு முன்பதாகவே அசுத்த ஆவிகளை துரத்துகிறதற்கும் குஷ்டரோகிகளை சுகமாக்குகிறதற்கும் நோய்களை குணமாக்குகிறதற்கும் அவர் அதிகாரம் கொடுத்தார் என்று இந்த 10ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களிலே நாம் வாசிக்க கேட்டோம். அப்போது இயேசு ஒரு அதிகாரத்தை கொடுத்தார். அந்த அதிகாரத்தை வாங்கி அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவி இல்லாத காலத்திலேயே அவர்கள் நோய்களை துரத்தியிருக்கிறார்கள், பிசாசுகளை துரத்தி இருக்கிறார்கள், குஷ்டரோகிகளை சுத்தமாக்கி இருக்கிறார்கள். அவ்விடத்தில் அதிகாரம் பெற்றாலே போதும், வானத்திலும் பூமியிலும் அவருக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை அவர் தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்தது தான் இந்த 10ஆம் அதிகாரம். இயேசு கிறிஸ்து சொல்றார், வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகலவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. வானம் கீழ்ப்படுகிறது, பூமி கீழ்ப்படுகிறது, சமுத்திரத்தின் அலைகள் கீழ்ப்படுகிறது. அவர் கடல் மேலே நடந்தார், நான் சமுத்திரத்தில் அவருக்கு ஆளுகை இருக்கிறது. அவர் வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு ஏறி போனார், நான் வானத்தில் அவருக்கு ஆளுகை இருக்கிறது. அவர் பூமியில் இருக்கும்போது உலகத்துக்கு வெளிச்சமாக இருந்தார், பூமியிலே அவருக்கு ஆளுகை இருக்கிறது. வானம் பூமி சமுத்திரத்தின் மேலே இயேசு கிறிஸ்து ஆளுகை கொண்டவராக அதிகாரம் கொண்டவராக இருந்தார். அது மாத்திரமல்ல, அவருடைய போதகமும் அதிகாரம் உடையதாக இருந்தது. அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரம் உடையவராக போதித்தார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதிகாரம் உடையவராக அவருடைய போதகம் இருந்துச்சு. அவர் அதிகாரம் உடையவர். அந்த அதிகாரத்தை பிதாவினிடத்திலே பெற்றிருக்கிறார். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு அந்த அதிகாரத்தை அவர் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனங்களிலே, நான் ஜெயங்கொண்டு என் பிதாவிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அவர் அதிகாரம் கொண்டது மாத்திரமல்ல, ஜெயிக்கிறவர்களுக்கு அவர் அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார். எல்லா ஜாதிகள் மேலும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார். வாசிக்கலாம், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 26. ஜெயங்கொண்டு முடிவு பர்யந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ என் பிதாவிடத்தில் நான் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். பிதாவிடத்தில் இயேசு அதிகாரம் பெற்றிருக்கிறார். எல்லா ஜாதிகளையும்
ஆட்சி செய்யக்கூடிய இடத்துல, கீழ்ப்படுத்தக்கூடிய இடத்துல அவருக்கு அதிகாரம் இருந்தது. அதே அதிகாரம் ஜெயங்கொள்கிறவனுக்கு அவர் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார். நான் பிதாவிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு ஜாதிகள் மேல் நான் அதிகாரம் கொடுப்பேன் என்று சொல்லுகிறான். இந்த ஜாதிகள் மேல் அதிகாரம் பெற்றால்தான் சகல ஜாதிகளும் இருப்புக்கோளால் ஆள்கை செய்யக்கூடிய ஆண் பிள்ளையாக நாம் மாற முடியும். அதாவது சகல ஜாதிகள் இருப்புக்கோளால் ஆள்கை செய்யக்கூடிய ஆண் பிள்ளை அவள் பெற்றெடுத்தால் அந்த பிள்ளை தேவனிடத்திற்கும் தேவனுடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று பார்க்கிறோம். தேவன் இந்த கால்வெளியில் நாம் ஒவ்வொருவருக்கும் ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பார். அது இந்த ஒன்றாம் தேதியில் இன்னைக்கு அதான் வாக்குத்தத்தம். இன்னைக்கு 1ஆம் தேதி ஜாதிகள் மேல் தேவன் நமக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். இன்னைக்கு எவ்வளோ ஜாதிகள் நம்ம இடத்துல வந்து போராடி கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களோடு 7 ஜாதிகள் போராடினது. அது உபாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பொல்லாத ஜாதிகள், கொஞ்சம் கூட அந்த ஜாதிகளுக்கு இரக்கம் காட்டக்கூடாது என்கிறதுல கடுமையான கொடுமையான ஜாதிகள். அந்த ஜாதிகளுக்கு கடவுளே சொல்றார், எவ்வளவு வேணும் இந்த ஜாதிகளுக்கு நீங்கள் இறக்கக்கூடாது, அந்த ஜாதிகளை துரத்த வேண்டும், அந்த ஜாதிகளை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கும்போது அதுக்கு எவ்வளவு வேணும் நீங்கள் இறங்கக்கூடாது என்கிற இடத்துல. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்க அந்த ஜாதிகளுக்கு இறங்கினபடினாலே அந்த ஜாதிகளால் அவர்கள் துரத்தப்பட்டார்கள். இப்போ ஜாதிகள் மேல் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சில ஜாதிகளுக்கு இறங்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அந்த ஜாதிகளுக்கு நாம் இறக்கமே செய்யக்கூடாது. செய்தீர்கள் என்றால் அந்த ஜாதிகள் உங்களை போட்டுரும். கானானியர்களை முற்றிலுமாக அழிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். அந்த கானானியர்களை அவர்கள் அழிக்காதபடினாலே கானானியர்கள் இஸ்ரவேலர்களையே அழிக்கக்கூடிய இடத்திலே அவர்கள் உருவெடுத்ததை, வளர்ந்து வந்து இஸ்ரவேலையே அவங்க அழித்ததை நாம் வேதத்திலே படிக்கிறோம். சில ஜாதிகளை கர்த்தர் நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்தார் என்றால் அந்த ஜாதிகளை நாம் அழிக்கத்தான் வேண்டும், அதற்கு இரக்கம் காட்டக்கூடாது. வேதாகமத்திலே சவுலை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவனை அமலேக்கை முறியடிக்க வேண்டும் என்று, அமலேக்குக்கு உரிய எல்லாவற்றையும் முறியடிக்க வேண்டும். அது மிருக ஜீவன்களானாலும் ஸ்திரீகளானாலும் சிறு பிள்ளைகளானாலும் ஒன்றையும் மீதியாக வைக்காமல் எல்லா ஜாதிகளையும் அழிக்க வேண்டும், எல்லாவற்றையும் அழிக்க வேண்டும் என்று, அமலேக்கை அழிக்க வேண்டும், முற்றிலுமாக அழிக்க வேண்டும் என்று கர்த்தர் சவுலிடத்தில் சொன்னார். ஆனால் சவுலுக்கு அமலேக்கை அழிக்கிறதுக்கு மனதில்லை. தேவன் அழிக்க வேண்டும் என்று மனதில் வைத்திருக்கக்கூடிய திட்டத்தை அழிக்க மனதில்லை சவுலுக்கு. சவுளுடைய மனது தேவனுடைய மனது போல இல்லை. அதனால்தான் தேவன் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு இருதயமாக தாவீதை தேர்ந்து கொண்டார். அவருடைய மனது போல சவுளுடைய மனது இருந்திருக்கணும், இல்லாமல் போனபடினாலே அவருடைய இருதயம் போல ஒரு இருதயத்தை தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்டார். என் இருதயத்துக்கு ஏற்ற இருதயம் உள்ளவன், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்வான் என்று தாவீதை குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறதை அப்போஸ்தலர் 13:22 நாம் படிக்கிறோம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1-2 அமலேக்கை முறியடிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். அந்த ஜாதியை சவுல் முறியடிக்காமல் போனது நிமித்தம் அதே அமலேக்கினால் இந்த சவுல் முறியடிக்கப்பட்டதை பார்க்கிறோம். அந்த அமலேக்கின் இடத்துல போய் கெஞ்சுகிறதை பார்க்கிறோம். நீ என்னை குத்தி போடு என்று சொல்லக்கூடிய இடத்துல எப்படி பாருங்க, அவனை முடிச்சிருந்தா அவன்கிட்ட போய் இன்னைக்கு பிச்சை எடுக்க வேண்டியது வந்திருக்குமா? அவனால் உன் ஜீவன் போக வேண்டியது வந்திருக்குமா? சில ஆவிகளை, சில ஜாதிகளை நாம் முறியடிக்கத்தான் வேண்டும், அதற்கு இரக்கமே செய்யக்கூடாது. அப்படியே நல்ல மாதிரியே நடிப்பானுங்க, அவங்களுக்கு இறங்கணும்னா நம்மளை போட்டுருவானுங்க வளர்ந்து. அந்த ஜாதிகளெல்லாம் இனங்கண்டு இருக்கணும் நம்ம. அது திருந்தாது. அது அடிப்பட்டால் உதப்பட்டால் லைட்டாக கொஞ்சம் கண்ணீர் வடிக்கும், லைட்டாக கொஞ்சம் அப்படியே எக்ஸ்பிரஷன் கொடுத்து ரொம்ப சோகமாக அப்படி காட்டிக்கும். நீங்கள் இறங்குனீங்கன்னு வைங்க, பலனா வந்து உங்களை போட்டுரும். அதனால தான் அந்த ஜாதிகளை இறக்கமே காட்டக்கூடாது. நம்ம அதெல்லாம் இனங்கண்டு, ஆவிக்குரியவர்களுக்கு அதெல்லாம் இனங்கண்டு கொள்ளக்கூடிய அந்த அறிவு, பகுத்தறிவு உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கணும். நீங்கள் அதுக்காக ஜெபம் பண்ணணும். ஆவிக்குரியவர்கள் யார், ஆவிக்குரியவர்கள் இல்லாதவர்கள் யார், தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடியவர்கள் யார், அது அந்த சித்தத்துக்கு புறம்பானவர்கள் யார் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அப்போ கடவுளை அழிக்க வேண்டும் என்ற அந்த ஆவிகள் எல்லாம் சவுல் அழிக்காமல் போனபடினாலே அதே ஆவிகளினாலே சவுல் அழிக்கப்பட்டதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். கானானியர்களை அழிக்க வேண்டும் என்று சொன்னார். கானானியர்களை இஸ்ரவேல் ஜனங்கள் அழிக்காமல் போனபடினாலே கானானியர்களால் இஸ்ரவேல் ஜனங்கள் அழிக்கப்படுகிறார்கள். ஃபியூச்சரில் அந்த கானானிய ஸ்திரீ வருகிறார். என் மகள் பிசாசு பிடிச்சி பிசாசினால் வேதனைப்படுகிறார், பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிக்கு நான் போட மாட்டேன் என்கிறதுல உபாகமத்தில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள் அந்த ஜாதிகளுக்கு இறக்கம் காட்டக்கூடாது. அதனால் அவ்வளோ சீக்கிரம் இயேசு கிறிஸ்து அந்த கானானிய ஸ்திரீக்கு இறங்கலை. ஆனால் அவன்
கடுமையாக தாழ்த்தினபடினாலே உன் விசுவாசம் பெரிது. கடைசியில் அவ கூட பொல்லாத ஜாதி இறங்கக்கூடாது என்று கடவுள் சொன்னார். அந்த ஜாதிகளுக்கு கூட கடவுள் இறக்கம் காட்டக்கூடிய இடத்துல அவ இன்னைக்கு தேவனுடைய பிள்ளையா மாறிட்டா, நாயின்னு சொல்லி தாழ்த்தி. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்க பிள்ளைகள்னு சொல்கிறாரு அந்த 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 அம்மா கிட்ட, பிள்ளைகள் என் பிள்ளைகள்னு சொல்கிறாரு. ஆனால் அதுங்க பேயெல்லாம் போய் அவரே கொலை செய்து சிலுவையில் அறையிறதுக்கு ஒப்பு கொடுத்து ரோமர்கள் கையில் ஒப்பு கொடுத்து கொலை செஞ்சு போச்சு. பிள்ளைகள்னு சொன்னார், அது பேயா போயிடுச்சு. இறங்கக்கூடாது அந்த ஜாதிகளுக்குன்னு சொன்னார், அதுக்கு ஒரு இறக்கம் கிடைச்சிச்சு. நாயின்னு சொன்னார், அது பிள்ளையா வந்துருச்சு. அன்னைக்கு அந்த கானானிய ஜாதிகளை அழிச்சா இன்னைக்கு எப்படிங்க அது உருவெடுத்திருக்கும்? சில ஜாதிகளை நாம் அழிக்கத்தான் வேண்டும். கடவுள் நம்மக்கிட்ட சில ஜாதிகளை ஒப்பு கொடுக்குறாருன்னா அதை இறக்கம் காட்டாமல் அதை அழிச்சிடணும். இறங்குனீங்கன்னா உங்களை போட்டுரும், அது போட்டோம். அப்போ இந்த மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவி பெறாத சீஷர்களுக்கு கிடைக்கிறதுக்கு முன்பதாகவே நோய்களையும் பிசாசுகளையும் துரத்துகிறதற்கு அதிகாரம் கொடுத்ததை பார்க்கிறோம். அந்த அதிகாரம் தேவன் கொடுத்திருக்கிறபடினால் சீஷர்கள் எங்கு போனாலும் நோய்களும் ஓடுகிறது, பேய்களும் ஓடுகிறது. அவர் சொல்கிறாங்க, சீஷர்கள் ரொம்ப சந்தோஷமாக வந்து, இயேசுவே உங்களுடைய நாமத்தில் நாங்கள் பிசாசுகளெல்லாம் துரத்துறோம், உங்கள் பேரை சொன்னாலே பேயெல்லாம் ஓடுது, நாங்களே மிரண்டு போயிட்டேன், எங்கள் நாங்களும் பேய் ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லி சீஷர்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் 19-20 வாசிச்சிங்கன்னா, அப்போ இயேசு சொல்கிறாரு, ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுனால நீங்கள் பயப்படாதீங்க, உங்களுடைய நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுனால அது குறித்து சந்தோஷப்படுங்க. ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுனால நீங்கள் சந்தோஷப்படாதீங்க, உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுனால் அதை குறித்து சந்தோஷப்படுங்க என்று சொல்லி இயேசு உடனே ஆவியில் களி கூர்ந்து ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்த இதை பாலகருக்கு வெளிப்படுத்தினபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். இது ஞானிகளுக்கு கல்விமான்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறதே, இயேசு தன்னை இங்கே பாலகராக வெளிப்படுத்துகிறார். ஞானிகளுக்கு கல்விமான்களுக்கு மறைத்த ரகசியத்தை பாலகருக்கு வெளிப்படுத்தினபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அசுத்தாவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுனால அதுக்காக நம்ம சந்தோஷப்படக்கூடாது. நம்ம ஜோமனா பேயெல்லாம் ஓடுதுன்னு, நம்முடைய நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து சந்தோஷப்படுறேன். அப்போ பேய் ஓட்டுறவன் பேரெல்லாம் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்குதான்னு பார்க்கணும். அவர் பேய் ஓட்டினார், அவருடைய பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருந்தா மட்டும்தான் அவர் பரலோகத்துக்கு போவார். அப்படின்ற இடத்துல அவருடைய நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? ஆனால் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் உங்களுடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தணும் என்று சொல்கிறாங்களே, இவங்களுடைய பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஜீவ புஸ்தகத்தில் இவங்க பேர் எழுதப்பட்டிருக்கிறது. ஜீவ புஸ்தகத்தில் மாத்திரமல்ல, ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகத்தில் இவருடைய பேர் எழுதப்பட்டிருந்தது. ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தும் கூட சரீர மீட்பை அடைந்து கொள்ள முடியாமல் பிதாவின் சித்தத்தை செய்ய முடியலன்னா, பிதாவின் சித்தம் என்பது எவ்வளோ நுணுக்கமானது, நுட்பமானது, அரியது, வலியது, மேன்மையானது என்பதை நாம் பார்க்கணும். பிதாவின் சித்தம் செய்யலை, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிற அதுக்குள்ளே பிரவேசிக்க முடியவில்லை. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருந்தா புதிய பூமிக்குள்ளே போகலாம். ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருந்தா புதிய எருசலேமுக்குள்ளே சீயோனுக்குள்ளே போகலாம். ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருந்தும் புதிய எருசலேமுக்குள்ளே சீயோனுக்குள்ளே போக முடியாதவர்களைத்தான் நான் உங்களை அறியேன் என்று சொல்லுகிறார். ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருந்தும் எருசலேம் சீயோனுக்குள்ளே போக முடியாதவர்களை தான் அக்கிரம செய்கைக்காரர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் பரிசுத்தாவி பெற்றிருக்கிறதுனால பெரிய கில்லாடி நினச்சிடாதீங்க. நாங்கள் கொஞ்சம் நேரம் ஆவியில் நெறிறோம், ஏதோ எங்களுக்கு ஒரு வல்லமை கிடைக்கிது, நாங்கள் ரொம்ப அப்படி ஜொலிப்பாக இருக்கிறோம், ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. பிதாவின் சித்தம் ஒன்று இருக்குது, அது அவ்வளோ சீக்கிரம் செய்ய முடியாது. அதை செய்யலைன்னா ஊழியக்காரனும் கிடையாது. அதை செய்கிறவர் தான் ஊழியர்கள், அதை செய்கிறவர் தான் 1,44,000. அதை செய்யாமல் போனால் ஊழியர்களே அதில் டேலி ஆக மாட்டாங்க. எவ்வளோ வலிதானது பாருங்கள், எவ்வளோ அரிதானது பாருங்கள். அப்போ சின்ன சின்ன விஷயங்களுக்கு சந்தோஷப்படுறவங்களாம் இருக்கிறாங்க. வலிமையான மேன்மையான காரியங்கள்லாம் அவங்களுக்கு ஆராய்ந்து பார்க்க தெரியாது. எப்படி அவங்க கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்களோ அப்படியே அவங்க சந்தோஷம் கொஞ்ச நேரத்துக்கு தான் நிலைச்சிருக்கு, அதுக்கப்புறம் நிலையான சந்தோஷம் உங்களுக்கு இருக்காது. வேதத்தை நல்லா ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதத்துக்கு நம்முடைய மனதை, இருதயத்தை, நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து நாம் வாழ வேண்டும். அப்போ தான் பிதாவின் சித்தம் என்னது என்பதை நுட்பமாக கண்டுபிடிக்க முடியும். சின்ன சின்ன மைனூட்டில் மார்க்கு
ஆனால் நாங்கள் ஒருபோதும் அதை தவற விட மாட்டோம். எங்களை அழைத்தவர் உண்மை இல்லவர். ஊழியக்காரனை தேவன் அதுக்கு அழைச்சிருக்கிறாருங்க. அவனை ஜெயிக்க வைக்க வேண்டியது அவருடைய கடமை, பொறுப்பு. நான் சொல்லிடுவேன், பொறுப்பு துறப்பு, இதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, செய்யலைன்னா நீங்கள் தான் என்ன செய்ய வைக்கணும் அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் நம்மை கொண்டு செய்வார் அற்புதத்தை, தேவ சித்தத்தை. அப்போது பரிசுத்தாவி பெறாத காலத்தில் சீஷர்கள் அற்புதங்களை செய்யக்கூடிய இடத்துல அதிகாரம் பெற்றிருக்கிறார். அதிகாரம் என்பது தேவனால் உண்டானது. இந்த அதிகாரம் இயேசு பிதாவினிடத்தில் பெற்ற அதிகாரம். அது தம்முடைய சீஷர்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறதை இந்த 10ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். அப்போ அந்த அதிகாரத்துக்கு யார் ஏற்று நிற்க முடியும்? இயேசுவே பிதாவிடத்தில் பெற்ற அந்த அதிகாரத்தை சீஷர்களுக்கு கொடுக்கிறார். பிதாவிடத்தில் பெற்ற அதிகாரத்தை சீஷர்களுக்கு கொடுக்கும் பொழுது சீஷர்கள் அந்த அதிகாரத்தை பார்த்து, இயேசு எங்களை உன்னை ஓட்ட சொல்லியிருக்கிறாரு, அவருடைய நாமத்தினால சொல்ற, நீ ஓடுனா பேய் ஓடத்தானே செய்யும். இயேசு எங்களை இந்த வியாதியை ஓட்ட சொல்லியிருக்காரு, வியாதியை இவனை விட்டு போனா ஓடதான் செய்யும். அந்த அதிகாரத்தை யாரிடத்தில் நாம் பெற்றோம்? இயேசு கிறிஸ்துவிடத்தில் பெற்றோம். அவர் யாரிடத்தில் அந்த அதிகாரத்தை பெற்றார்? பிதாவிடத்தில் பெற்றார். ஜெயங்கொள்கிறவனுக்கு அந்த அதிகாரத்தை நான் கொடுப்பேன், ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவர் தான் பிதாவிடத்தில் அதிகாரம் பெற்றார். ஆனால் நமக்கெல்லாம் அவர் தான் அதிகாரம் கொடுப்பார். டைரக்டாக நாம பிதாட்ட போய் அதிகாரம் வாங்க முடியாது. பிதா சொல்லுவார், என் குமாரன்ட்ட போங்க, அவர் அதிகாரம் கொடுப்பாரு. அந்த அதிகாரத்தை வச்சுட்டு நீங்கள் ஊழியம் செய்யுங்க, அதிகாரியாக இருங்க அப்படின்ற இடத்துல. அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்துக்கு நாம் எதிர்த்து நின்னா நாம் தேவனுக்கு ஏற்று நிற்கிறோம் என்று ரோமருக்கு பவுல் சொல்லுகிறார். ரோமர் 13ஆம் அதிகாரம் வாசிங்க. 1, 2, 3 வசனங்களை வாசிங்க. ரோமர் 13ஆம் அதிகாரம். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் எல்லாம் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரத்துக்கு ஏத்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்துக்கு ஏத்து நிற்கிறான். அப்படி ஏத்து நிற்கிறவர்கள் சோலி முடிஞ்சு. அதிகாரத்துக்கு ஏத்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினே வருவித்துக் கொள்ளுகிறார்கள். ஒரு ஊழியக்காரனை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பவுல் கலாத்தியருக்கு சொல்லும்போது என்ன சொல்ல? மனுஷனாலும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பிய பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாகிய நான். இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பிய பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாகிய என்னை ஒருத்தர் அவமதித்தா அவனை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவன் பார்த்துக்கொள்வார். மரித்தோரிலிருந்து பரிசுத்தாவினால் எழுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்து அவனை பார்த்துக்கொள்வார். நாங்கள் ஏன் அவனை பார்த்துக்கிடணும்? இவங்களே அவங்க கதையை முடிச்சுடுவாங்கன்னு சொல்கிறாங்க அப்போஸ்தலர்கள். அதான் இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பிய பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாகிய நான். அப்போ இந்த அப்போஸ்தலர்களுக்கு ஏற்று நிற்கிறவன் இயேசுக்கு ஏற்று நிற்கிறான். இயேசுக்கு ஏற்று நிற்கிறவன் பிதாவுக்கே ஏற்று நிற்கிறான். அதைத்தான் இயேசு சொல்றாரு, உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் உங்களை அனுப்பின என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பின பிதாவை ஏற்றுக்கொள்கிறான். உங்களை ஏற்றுக்கொள்ளனா என்ன அவன் ஏற்றுக்கொள்ளல. உன்னை தள்ளானா என்ன தள்ளனா, என்ன தள்ளானா பிதாவை தள்ளனா, நாம 3 பேரை சேர்ந்து அவனை தள்ளுவோம். சவுல் தேவனை தள்ளி வந்தவன். இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேல் நியாயாதிபதியாக இராதபடிக்கு அவனை தள்ளினார்கள். எங்களுக்கு நியாயாதிபதிகள்லாம் சலிச்சு போச்சு, அழுத்து போச்சு, புளிச்சு போச்சு, இப்போ எங்களுக்கு ராஜா வேணும். உம்முடைய பிள்ளைங்களும் நியாயாதிபதியாக இருக்குன்னா நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். உம்முடைய பிள்ளைகள் ஜட்ஜஸாக வந்தால் நாங்கள் ஏற்றுக்கிட மாட்டோம். எங்களுக்கு ராஜா வேணும். எவ்வளோ காலம் நாங்கள் நியாயாதிபதிகள் கிட்டே இருப்போம்? எங்களை ஆண்டுகிறதுக்கு, எங்கள் இஷ்டம் போல செய்யறதுக்கு எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். சாமுவேல் போய் கர்த்தர்ட்ட ஓலம் பண்ணுறாரு, கடவுளை மக்கள் என்னை தள்ளிட்டாங்க ஜட்ஜாக இருக்காதபடிக்கு, நீ ஏன் கவலைப்படுற? உன்னையா தள்ளுறாங்க? உன்னை ஏற்படுத்தின என்ன தள்ளிட்டாங்க. இது அவங்களுக்கு எனக்கு இருக்கிற பிரச்சனை, அவங்க சொல்கிறதெல்லாம் நிற்கல், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஜனங்கள் உன்னை தள்ளலை, என்ன தள்ளிட்டாங்க. அப்போது ஒரு ஊழியர்களை தள்ளும் பொழுது கடவுள் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறாரு?
உன்னை ஏற்றுக்க மாட்டேன்ட்டாங்களா? உன் வார்த்தையை கேட்க மாட்டாங்களா? உன் போதனை ஏற்க மறுக்கிறார்களா? அப்படியா? சரி, நான் பார்த்துக்கிறேன். அவன் என்ன அவன் எனக்கு ஏற்று நிற்கிறான். உன்னை அப்பாயின்ட் பண்ண என்னையே அவன் வேணான்றான். உன்னை வேணான்னா அவன் என்ன வேணான்றான். உனக்கு ஏற்று நிற்கிறான்னா அவன் எனக்கு ஏற்று நிற்கிறான். அவன் சோழியை நான் முடிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நீ ஒதுங்கிறே அப்படின்ற. அவன் சொல்கிறதெல்லாம் நீ கேளு. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள் அது சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதிகாரம் என்பது தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. எந்த அதிகாரமும் தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் அதிகாரிகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், அதிகாரத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதிகாரத்துக்கு ஏற்று நிற்கிறவன் தேவனுடைய கொள்கைக்கு நியமத்துக்கு ஏற்று நிற்கிறான். அது வாசிங்க ரோமர் 13ஆம் அதிகாரத்தில். ரோமர் 13:2. ஆதலால் அதிகாரத்துக்கு ஏற்று நிற்கிறவன் தேவனுடைய நியமத்துக்கு ஏற்று நிற்கிறான். அப்படி ஏற்று நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினை வருவித்துக் கொள்கிறார்கள். அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல, துர்க்கிரியைகளுக்கு பயங்கரமாக இருக்கிறார். எப்ப அதிகாரிகள் டெரரா மாறிடுவாங்க? நான் பயங்கரம் என்பது இங்கிலீஷ்ல டெரர்னு போட்டிருக்கு. அதிகாரிகள் எப்படி ஆயிடுவாங்களா? நீங்க கீழ்ப்படியலன்னா டெரர் ஆயிடுவாங்க. அப்புறம் உங்களை நடத்துகிற விதமே வேற மாதிரி தான் இருக்கும், உங்ககிட்ட பேசுறதே வேற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் உங்ககிட்ட அந்த புன்முகத்தெல்லாம் காட்ட முடியாது, வேற ஒரு முகத்தை தான், டெரரான ஒரு ஃபேஸை தான் காட்ட முடியும். மிரண்டு தான் போகணும் நீங்க. அதிகாரிகள் அது எல்லாத்துக்குமே அப்படி இல்லை. நற்கிரியைகளுக்கு டெரரா ஃபேஸ் இருக்காது, துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாக இருக்கிறார்கள். அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு பயங்கரமா இருக்க மாட்டாங்க. உங்ககிட்ட துர்க்கிரியைகள் வரும்போது கொஞ்சம் பயங்கரமா நடந்துக்கிடுவாங்க அதிகாரிகள். ஒரு காவலரை சாலையில் ஒருத்தன் தவறி இழைக்கிறான், பிழை செய்கிறான், அரசாங்கத்தினுடைய கொள்கைகளுக்கு கீழ்ப்படியாமல் நடக்கிறான் அப்படின்னா அந்த காவலர் அவனை கூப்பிட்டு அவனை அறிவுறுத்தும் பொழுது, அது நல்ல ஒரு புன்முகத்தோடு அவனை அறிவுறுத்தும் பொழுது அவன் அதை கேட்கணும். இல்லை அது இல்லை இது இல்லைன்னு ராவடி வச்சானா அந்த அதிகாரியுடைய முகம் அடுத்த கொஞ்ச நேரத்தில் வேற மாதிரி டெரராக மாறும். அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல, துர்க்கிரியைகளுக்கு பயங்கரமாக இருக்கிறார்கள். அப்போ நல்ல புன்முகத்தோடு கடவுள் உங்ககிட்ட பேசும் பொழுது கீழ்ப்படிஞ்சிடணும். இல்லை தேவனுக்கே ஒரு டெரரான முகம் இருக்குது தெரியுங்களா உங்களுக்கு? எரிச்சல் உள்ள தேவன், எரிச்சலாக இருக்கும்போது முகம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? எரிச்சலாக இருக்கும்போது எப்படிங்க இருக்கும்? பயங்கரமாக இருக்கும். அது அவருடைய கோபத்தின், அதுதான் நியாய தீர்ப்பு மக்களுக்கு. எரிச்சல் வரும்போது மூஞ்சி என்ன அப்படி இருக்கன்னா, என்ன எரிச்சல் இருந்தாத்துல மூஞ்சி நான் சிரிச்சுக்கிட்டாவா இருக்கும்? அதிகாரிகள் துர்க்கிரியைகளுக்கு, நற்கிரியைகளுக்கு அல்ல, துர்க்கிரியைகளுக்கு பயங்கரமாக இருக்கிறார். கடவுளும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த மனதிற்குமுடைய தேவன், ஆனால் அவரும் பயங்கரமானவர்னு சொல்லப்பட்டிருக்க. மோசையே அந்த காட்சியை பார்க்க முடியாதபடிக்கு கடும் ஜுவாலையாக இருந்தது அந்த நேரத்தில். காரணம் என்ன? கடவுளுடைய இன்னொரு பகுதியை நீ தெரிஞ்சு வச்சுக்கிடணும். அவர் இறக்கமுள்ளவர், இறக்கமுள்ளவர், இறக்கமுள்ளவர். எவ்வளோ காலம் இறக்கம் காட்டினார் உனக்கு? அவர் பயங்கரமானவர், பயப்படத்தக்கவர், நடுக்கத்திற்குரியவர். அவர் காற்றில் அப்படி இறங்கி வந்தவன யோபு துண்டை கட்டிக்கிட்டு நிற்கிறானா பார்த்துக்கிடுங்க, வாயை பொத்திக்கிட்டு. அங்கே வேற மாதிரி பேசுறார். யோபு தரமட்டத்துக்கு தாழ்த்துறான். என்ன சொல்றான்? தூசியும் சாம்பலுமான அடியேன் தேவரீரோடு பேச துணிந்தேன். இது ஆபிரகாம் சொன்னது, இது ஆபிரகாம் சொன்னது. தூளும் சாம்பலுமான அடியேன் தேவனோடு பேச துணிந்தேன் என்று அவங்க பேசுறதுக்கு நீங்க சொன்னீங்க. நான் சொல்றது உங்களுக்கு ஏத்ததா இருக்கா பாருங்க. ஏத்ததில்லை நான் கேட்க வேண்டாம். நான் ஒரு தூசியா, நான் ஒரு சாம்பலியா? ஐயா நான் சொல்றேன், அது முடியுமான்னு பாருங்க. ஒருவேளை 40 நீதிமான் நிமித்தம் அழிப்பீங்களான்னு எப்படி கேட்கிறாரு பாருங்க. ஆபிரகாம் நடுங்கி, கொலை நடுங்கி கேட்கிறாரு கடவுள்கிட்ட.
அப்போ இந்த பயத்தையும் நடுக்கத்தையும் இந்த கீழ்ப்படுதலை எங்க கத்துக்கிடணும்னா, நம்ம முற்பிதாவாகிய ஆபிரகாம்கிட்ட போய் கத்துக்கிடணுங்க. கீழ்ப்படுதலுக்கு பேர் போனவன், விசுவாசத்துக்கு பேர் போனவன், விசுவாசிகளின் தகப்பன் மாத்திரமல்ல, கீழ்ப்படுகிறதுல தகப்பன், பயபக்தியில ஒரு தகப்பன் ஆபிரகாம். தூசியும் சாம்பலுமான அடியேன் கடவுளோடு பேச துணிந்தேன். எங்க இருக்கும்? அந்த 18ஆம் அதிகாரத்தில் தான் இருக்கும். ஆதியாகமத்தில் 18:27 வாசிங்க. தூளும் சாம்பலுமான அடியேன். ஐயா நீங்கள் சொல்லிட்டீங்க, மறுபடியும் நான் கேட்டுன்னு இருக்கிறேன், பயமாக தான் இருக்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்குறாரு ஆபிரகாம். யோபு ஆதியாகமம் யோபு 42ஆம் அதிகாரத்தில் கூட யோபு சொல்றாரு, நான் நீசன், நான் என் கையை எடுத்து என் வாயை பொத்திக்கிறேன், எனக்கு தெரியாததே நான் அலப்பினேன் என்று சொல்லு. எத்தனை அதிகாரம்? 44 வாசிங்க. இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன். இப்படி நம்ம சொல்லும் பொழுது கடவுள் சொல்றாரு, எப்பா நீ நிதானமா பேசுற. யோபுக்கு ஊர்பட்ட நீதி இருந்துச்சு. அந்த நீதியெல்லாம் பேசும்போது அறிவில்லாத ஆலோசனை அந்தகாரமாக்குகிறவன் யாருன்னு சொல்றார் இல்ல? அதே அதிகாரத்தில் தானே 42:3 வாசிங்க. 42:3 யோபு சொல்றாரு. 38ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. அறிவில்லாத வார்த்தைகளினால், இதை கடவுள் சொல்றாரு, அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார் என்று கடவுள் யோபை பார்த்து சொல்லுகிறார். எப்போ யோபு தன்னுடைய நீதியை அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அதிகாரத்திலெல்லாம் சொல்றார், நான் இப்படி வாழ்ந்தேன் அப்படி வாழ்ந்தேன். அந்த நீதியெல்லாம் பற்றி பேசும்போது கர்த்தர் சொல்றாரு, அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனை அந்தகாரமாக்குறவன் இவன் யார். அதே யோபு, தெரியாமல் பேசிட்டேயா, ஒரு முறை பேசினேன், இன்னொரு முறை நான் வாயவே திறக்க மாட்டேன், ஒன்று வேணா பண்ணிட்டுமா ஆண்டவரே, என் கையை எடுத்து என் வாயை பொத்தின்னு நான் கம்முன்னு இருக்கிறேன் அப்படின்னு கடவுள் சொல்கிறாரு யோபை பார்த்து, எப்பா நீ நிதானமாக பேச ஆரம்பிச்சிட்டே, இப்போ நீ நிதானத்துக்கு வந்துட்ட. எப்போ நீ தாழ்த்துறியோ அப்போ நீ நிதானத்துக்கு வந்துட்ட. எப்போ உன் சுயநீதியை பேசிக்கிட்டு இருக்கிறியா, குடிகார மாதிரி நிதானம் இல்லாமல் ஒலைரின்னு கிடக்கிற அப்படின்னு கடவுள் சொல்கிறார். வாசிங்க அந்த 40ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ரொம்ப பேசிட்ட, இப்போ புருஷனை போல நில்லு, நான் பேசுவேன், நீ எனக்கு பதில் சொல்லு, நான் கேட்குற ஒரு கேள்விக்கு நீ பதில் சொல்ல, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்றார் கடவுள். நீ என் நியாயத்தை உன்னை நீதிமானாக்கும்படிக்கு, ஏண்டா என் நியாயத்தை அவமாக்குவே, நீ என்னை விட பெரிய நீதிமானா நீ அப்படின்னு கேட்கிறார் கடவுள். கொஞ்சம் நீதியா வாழ்ந்ததுக்கு இப்படி பேசுறேன், நான் எவ்வளவு நீதி பெற, நீதியை வஸ்திரமாக உடுத்தி கொண்டிருக்கிறேன் நான். ஏசாயால சொல்லப்பட்டிருக்க, அவர் நீதியை வஸ்திரமாக உடுத்தி வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட போயிட்டு ஏதோ நீதியை கொஞ்சம் நீதியை கொண்டு போய் பேசிட்டு கிடக்கிறேன், நீ என் நீதியை அவமாக்குவாயோ, உன்னை நீதிமானாக்கும்படிக்கு என் நியாயத்தை நீ அவமாக்குவாயோ பேசிக்கிட்டே இருக்கிறாரு. நான் அதை படிக்கும்போது எங்கே இருந்தேன், நான் இதை படிக்கும்போது எங்கே இருந்தேன், அதோடைய காலம் தெரியுமா, அதோடைய நேரம் தெரியுமா, அது எப்போ குஞ்சு பொறிக்க தெரியுமா, தெரியுமாடா உனக்கு இதெல்லாம், அவ்வளோ பெரிய ஞானியா நீ. லிவியாதான், நான் ஒரு படைச்சிருக்கிற லிவியாதான், அதுக்கு முன்னாடி நிற்க முடியுமா நீ? பிகமோத்து, அதுக்கு முன்னாடி நிற்க முடியுமா? ஏண்டா நான் படைச்ச சிருஷ்டிக்கு முன்பதாக உன்னால் நிற்க முடியாதுன்னா, அதை படைச்ச எனக்கு முன்பாக நீ நிற்பியா? நீ ரொம்ப பேசுகிற நீ அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோ டென்ஷன் ஆகிட்டாரு கடவுள், ரைஸ் ஆகிட்டாரு, ஃபயராக பேசிட்டு இருக்கிறாரு. யோபு நடுங்கிட்டான். 42ஆம் அதிகாரத்தில் யோபு மறுபடியும் சொல்கிறான் பாருங்க. 42:1 வாசிங்க. ஐயா 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 ராஜா, என் தெய்வமே, என் தலைவரே, என் மகாராஜாவே, என் பயபக்திக்குரியவரே, ஐயா 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 தெரியாமல் பேசிட்டேன் ஐயா, கோப்படாதீங்க ஐயா, கோப்படாதீங்க ஐயா, ஐயா உங்கள் வார்த்தைகளை எல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது, கோப்படாதீங்க ஐயா
ஐயா ஐயா நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்க, உங்களால் முடியாது என்னையா இருக்க போகுது, நீங்கள் சகலத்தையும் செய்ய வரல, நீங்கள் செய்ய நினைத்து எதுவுமே ஐயா ஐயா எங்கே இறக்கமா, நான் இப்போ கூட வாயெடுத்து பொத்திக்கிறேன், நான் பொத்திக்கிறேன், தெரியாமல் பேசிட்டேன், கொஞ்சம் கொஞ்சம் சாந்தமாகுங்கய்யா, சாந்தமாகுங்கய்யா. அப்படி கூல் பண்ணுறாரு யோபு கடவுளை. ஏய், கூல் பண்ண கற்றுக்கிடணும். நம்மெல்லாம் ரொம்ப நீதி நியாயம் பேசிட்டு கிடக்குறோம். கடவுளை ரைஸ் ஆக போது கடவுளை கூல் பண்ணணும். ஐயா தெரியாமல் பேசிட்டேன், வளரிட்டேன், நான் என்னையா சும்மா ஏதாவது ஒன்று ரெண்டு பண்ணிவிட்டு அதை பெருசாக பேசிட்டேன், மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க. அப்படி இறங்கி வரேன். இறங்கின அடுத்த நேரத்தில் அவரு பாருங்க என்ன மாதிரி கடவுள் பாருங்க, இவ்வளோ நேரம் அவனை போட்டு தள்ளுற மாதிரி பேசிவிட்டு அவன் இறங்கிட்டான்னு உடனே அவன் பக்கத்தில் போய் நின்றுனார். யாரா யோபை பற்றி தப்பாக பேசுறது, அவனை நான் சும்மா விட மாட்டேன், எவன்டா அவன் யோபை பற்றி தப்பாக பேசுறதுன்றார். வாட் அ காட், என்ன ஒரு கடவுள் பாருங்க. அதாங்க நம்ம கடவுள். நீ கீழ்ப்படியல்னா கொலவெறியில பேசுவார், வந்துட்ட உன்னை போட்டுருவான்டான்னு. நீ கீழ்ப்படிஞ்சிட்டானா என் பிள்ளைக்கு விரோதமாக எவனா வந்தீங்க, ஒருத்தனை கூட நான் விட மாட்டேன், எல்லாரையும் போட்டுருவான்டான்னு கடவுள். இப்படிப்பட்ட கடவுளுங்க எப்படியாவது நம்ம அவர்கிட்ட போய் சரண்டர் ஆகணும், அதுதான் விஷயம். 42ஆம் அதிகாரம் 1-2 சொல்றாரு, யோபு நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது என்பதை துண்டை கட்டிக்கிட்டு நடுங்கிக்கிட்டு சொன்ன வார்த்தை. இந்த வசனத்தை எல்லாருமே நம்ம கேட்டிருப்போம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாதுன்னு. யோபு துண்டை கட்டிக்கிட்டு நடுங்கிட்டு அவருடைய கோபத்தை சாந்தப்படுத்துகிற நேரத்தில், ஐயா ஐயா தயவுசெய்து நீங்கள் எல்லாம் செய்வீங்க, உங்களால் முடியாது என்னையா இருக்கு, நீ சகலத்தையும் செய்ய வல்லவரியா, நீ செய்ய நினைத்ததெல்லாம் தடைப்படாதுயா, நான் தெரியாமல் பேசிட்டேயா, இன்னொரு முறை வாயை பொத்திக்கிறையா. வாசிங்க, அங்கே சொல்கிறார் பாருங்க, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். இது யோபு சொல்றாரு. கடவுள் என்ன சொன்னாரு, அறிவில்லாமல் ஆலோசனை அந்தகாரமாக்குகிற இவன் யார் என்று 38ஆம் அதிகாரத்தில் யோபை பார்த்து கர்த்தர் சொன்னாரு. அதை ஒத்துக்கிட்டார் யோபு. அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற ஆலோசனை மறைக்கிற இவன் யார், இவன் தன்னையே சொல்றாரு. அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்க இவன் யாரு, இவன்லாம் ஒரு பெரிய ஆளுன்னு இவன்கிட்ட போய் நீங்க சண்டைக்கு வரீங்களையா, இவன் ஒண்ணுமே இல்லையா, அவன் ஊதி விட்டா பறந்துருவீங்க நீங்க, ஐயா ஐயா அப்படின்னு தாழ்த்துறாரு யோபு. நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும், எனக்கு தெரியாததையும் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அழைப்பி விட்டுட்டேன், வளரிட்டேன்றாரு. இந்த மாதிரி கன்ஃபெஸ்லாம் இருக்கணும். சில நேரத்தில் உங்களுக்கு கடவுள் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி கன்ஃபெஸ்லாம் தேவை. ஏதோ பெரிய ஞானி மாதிரி பேசிட்டேன், மன்னிச்சிருங்க, என் அறியாத புத்திக்கு எட்டாத தெரியாத அழைப்பி விட்டுட்டேன், வாய் வளரிடுச்சு, வளரிட்டேன் ஐயா, நான் ஒரு வளருவாயன், உங்களுக்கு தெரியாது, பொறப்பில் இருந்தால் நான் கொஞ்சம் வளருவாயன், அதான் கொஞ்சம் வளரிட்டேன், தயவு செய்து மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்ற இடத்துல யோபு தர மட்டும் தாழ்த்துற. வாசிங்க வாசிங்க வாசிங்க, அடுத்து வாசிங்க. இப்ப நான் என்ன அருவருக்கேன், ஏய் நீ எல்லாம் ஒரு மனுஷனா, கடவுளை போயிட்டு இப்படி பேசியிருக்க, அறிவு கட்டவன் என்ன, நான் எனக்கு பிடிக்கலையா, எனக்கே என்ன பிடிக்கல, எனக்கு என் மேலே ரொம்ப அருவருப்பா இருக்குது, உங்ககிட்ட போய் நான் இப்படி பேசிக்க கூட, ஐயோ தயவு செய்து மன்னிச்சிருங்க. எப்படி ஃபீல் பண்றாரு பாருங்க அந்த வசனங்கள்ல. நீங்க சும்மா நாச்சு படிச்சுட்டு போயிடுறீங்க, அதுல அவ்வளவு ஃபீலிங்ஸ் இருக்குது. யோபு தன்னை அருவருக்கிறார், தூளிலும் சாம்பலிலும் இருந்து அருவருக்கிறேன், கேவலமானவனா நான், இவ்வளோ கடவுளுக்கிட்டே போய் பேசிட்டேனே, எடுத்து பேசிட்டேனே, ரொம்ப கேவலமான ஆளுயா நான், வளருவாயா நான், அருவருக்கப்படத்தக்கவையா நான். ஐயா தயவு செய்து இப்படி இறங்கி 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 அவ்வளோ ஆக்ரோஷமா இருந்த கடவுளை உக்கிரத்தை மெதுவான பிரதியுத்தரம் கொடுத்து உக்கிரத்தையே மாற்றுறான் யோபு. வாசிங்க அந்த அதிகாரத்தை 17:2, நீதிமொழிகள் 17:2 வாசிங்க.
21:2 மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும். 13 எங்கேயா இருக்கிறது, அது மறந்து போச்சு பாருங்க. 2ஆம் வசனத்தில் வருமா, 1ஆம் வசனத்தில், 1-2 வசனத்தில் தான் வரும். 15:1 வாசிங்க. மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும். அவரை உக்கிரத்தில் நிற்கிறாரு கடவுள். உக்கிரம்னா என்னது? கோபத்தோடைய உச்சகட்டம். கோபத்தோடைய உச்சகட்டத்தில் இருக்கும் பொழுது நீ நார்மலாக பேசாம நீ கோபத்தை இன்னும் கிளப்பணும் வைய, உனக்கு ஜட்ஜ்மெண்ட் தான் கன்ஃபார்ம்டு. அவரே உக்கிரத்தில் வந்திருக்கிறாரு. உக்கிரம்னா என்ன தெரியுமா? உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? சரி, இப்போ ஒருத்தன் மது குடிக்கிறான். அரை பாட்டிலில் 3 பாட்டில் தண்ணி கலந்து குடிக்கிறான். அரை பாட்டில் மதுவில் 3 பாட்டில் தண்ணி கலந்து குடிக்கிறான். இதுக்கே அவன் அப்படியே ஆடுறான் ரோட்டில் போயிட்டு. இன்னொருத்தர் இருக்கிறான், முழு பாட்டிலில் 1 பொட்டு தண்ணி கலக்காம அப்படியே இந்த ராவா அடிக்கிறான். பார்த்தீங்களா? அதான் உக்கிரம். அதான் உக்கிரமுள்ள மதுனா தண்ணீர் கலப்பில்லாத ஒரு மது. அதான் உக்கிரமான மது. அந்த மாதிரி உக்கிர கோபம்னா அணு அளவும் இறக்கம் கிடையாதுடா உனக்கு அந்த கோபத்தில். அதான் உக்கிரம். இறக்கமே இல்லாத ஒரு உக்கிரம். அப்படி ஒரு உக்கிரத்தில் கடவுள் வரும்பொழுது அந்த உக்கிரத்தையே தன்னுடைய மெதுவான பிரதியுத்தரத்தில் யோபு மாற்றுறான். ஐயா 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 ஐயா. அப்படி எத்தனை மணி நேரம் அவர் கெஞ்சிருந்தா கடவுள் கூலாகிறாரு. சும்மா வாயை திறந்து சாந்தி சாந்தின்னா சாந்தி வராது, வேற சாந்தி தான் வரும். இந்த சாந்தி வரணும்னா கடவுள்கிட்ட மெதுவான பிரதியுத்தரம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன் தாவீதை கடவுள் அடிக்க முடியல தெரியுங்களா? தாவீது கடவுள் முன்னாடி தாழ்த்திக்கிட்டே இருப்பான், மெதுவாக பிரதியுத்தரம் கொடுப்பான். நான் யாரு என்ன நினைக்கிறதுக்கு நான் ஏமாத்துறையா? இந்த மாதிரி வார்த்தைகள் தான் தாவீது வாயில வருமே தவிர்த்து நான் அப்படிப்பட்டவன் நான் இப்படிப்பட்டவன். ராஜாவா இருக்கும் பொழுது கூட சரி, வாய முட்ரி, என்ன போய் ரோட்டில் ஆடுறேன், நான் அவ்வளோ பெரிய ஆளா? நானே ஆடு மேய்ச்ச பையன். என்னை கூட்டின்னு அரசனாக்கி தம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலை மேய்க்கிறதுக்கு என்னை தூக்கிட்டு சிங்காசனத்தில் உட்கார வச்சிருக்கிறாரு. அவ்வளோ பெரிய தலைவருக்கு முன்பாக ஆடுறது எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம். நீ என்ன என்கிட்ட பேசிட்டு இருக்க? நீ வாய், நான் இன்னும் நீசன், நான் இன்னும் அறுப்பேன், நான் இன்னும் அப்படித்தான் என் ஆண்டவருக்கு முன்பாக ஆடுவேன். எப்படி இருக்கு பாருங்க தாழ்மை. நாமளே நடக்கும்போதே எவ்வளோ ஜம்முன்னு எவ்வளோ ராயலாக நீங்கள் அப்படியே பில்டப் காட்டி நடக்கிறீங்க ரோட்டில். அங்க உடம்பு ஷோல்டர்களெல்லாம் தொங்கினதுக்கப்புறம் இப்படி பொறுமையாக நடந்து போகிறது வேறங்க. நல்ல உடம்பு வச்சுக்கிட்டு இப்படி பொறுமையாக நடந்து போகிறது சாதாரணம் கிடையாது, தெரிஞ்சுக்கிடுங்க. கூஜா தூக்குற பையன் அப்படி தாழ்மையாக பேசுறது பெரிய விஷயம் கிடையாது. ராஜா தாழ்மையாக பேசுகிறானா ஐயா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. தாழ்த்துறாரு, மெதுவான பிரதியுத்தரம் கொடு. அவரே அவ்வளோ உக்கிரத்தில் வந்திருக்கிறாரு. இல்லை நீங்கள் அப்படி தான் பண்ணிட்டீங்க, அதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் என்ன பண்ணது இப்படி, நீங்கள் உங்களுக்கு கண் இல்லை, உங்களுக்கு மூக்கு இல்லை, எனக்கு எவ்வளோ பிரச்சனைங்க எனக்கு நீங்கள் கொடுத்ததெல்லாம் நீங்கள் தான்னா சும்மா விடுவாரா? காத்தோட காத்தா கலந்து போயிட்டு இருப்பான் யோபு. மிரண்டு போயிட்டான் யோபு. கடவுள் கோபமாக உக்கிரமாக இருக்கும் பொழுது உங்களுடைய மெதுவான பிரதியுத்தரத்தினாலே கடவுளுடைய உக்கிரத்தை நீங்கள் மாற்ற வேண்டும். இந்த காலவெளியில் கடவுள் யார் மேலாம் கோபமாக இருக்கிறாரா ஆராய்ந்து பாருங்க. பேசுகிறோமா தேவையில்லாமல் ஆராய்ந்து பாருங்க. நான் கடவுளை பேசுறதில்லை, கடவுளை ஊழியக்காரங்களை தான் ஏதாவது ஒன்று பேசி விட்ருவேன். அதுக்கே நிற்பார் அங்கே கூப்பிட்றான் அவனை அப்படின்றாரு. மோசே அக்காவை கூப்பிடு. ஆண்டவரே ஆண்டவரே, கூப்பிட்றாவல, மிரியாம் வாடிங்க வந்து நெல்லு. அவன் எங்க ஆரோன், பாஸ்டராக இருக்கிறனால அவனை உன்னை விட்றேன், இல்லை நான் உனக்கு குஷ்டரோகம் தான்டா. மோசே ஆண்டவரே தெரியும், வாடா அப்படிக்க, உனக்கு குஷ்டரோகம் பிடிக்கண்டி,
அப்படின்னோடனே மிரியாமுக்கு குஷ்டரோகம் பிடிச்சிச்சு. ஊரை விட்டு ஒதுக்கிட்டாங்க. 7 நாள் ஆயிடுச்சு. ஆண்டவரே இப்போ நம்ம பிரயாணம் அவளை காரி துப்பிட்டேன், ஒரு 7 நாளைக்கு அப்படியே மறைஞ்சு இருக்கட்டும். ஆரோனை பார்க்குறாரு. ஆண்டவரே ஆசாரி ஊழியம் சேர்த்துனால உன்னை சும்மா விட்றேன், இல்லைன்னா உன்னை ஆரோனுக்கும் குஷ்டரோகம் வந்திருக்கும் பாருங்க. அப்போ விசுவாசிகளை டப்புன்னு பொழக்கிற மாதிரி கடவுள் ஊழியக்காரெல்லாம் உடனே பொழக்க மாட்டார். ஆனால் அவங்களும் தப்பிக்க முடியாது அவர்கிட்ட. ஆனால் ஊழியர்கள் அவருடைய பார்வையிலே அருமையானவர்கள். அந்த மிரியாமுக்கு உடனே குஷ்டரோகம் வந்துச்சு. ஆனால் ஆரோனுக்கு வந்துச்சா பார்த்தீங்களா? அவரும் கூட சேர்ந்து பேசினவர் தான். ஆசாரிய ஊழியம் செய்யறதுனால சும்மா விட்டார் கடவுள். மேகத்தூன்ல இறங்கிட்டார் கடவுள் ஆசாரிப்பு கூடாரத்தில். கூப்பிட அவனுங்க 2 பேரையும். என் தாசனைக்கு மோசேக்கு முன்னாடி பேசுறேன். ஏய் வாய்முறை மோசே, நீ சப்போர்ட்டுக்கு வர உன்னை பின்னி எடுத்துருவேன். இப்போ நான் என் தாசனாகிய மோசையை போல நீயும் ஒன்னா, அவனை நீ ஒன்னா. அவன் முகமுகமாய் பேசுகிறான் என்னிடத்துல. அவனை போல சாந்த குணம் இந்த பூமியில் இல்லை தெரியுமா உனக்கு? அவனுக்கு வர பிரச்சனை உனக்கு இருந்தால் நீ ஓடி போயிடுவேன், ஊழியம் செய்ய மாட்டேன். சும்மா பில்டப் ஆகிட்டுன்னு கிடக்குறீங்க 2 பேருமே சேர்ந்து. சாந்த குணம் உள்ளவன், உண்மை உள்ளவன், முகமுகமாய் பேசுகிறான். 3 சாட்சி அவனை குறிச்சு. தாவீதை குறிச்சு இருதயத்துக்கு ஏற்றான். யோபு இவ்வளோ பேசிட்டு யோபு தாழ்த்தன அப்படினால எந்த ஆசனாக யோபு எந்த ஆசன்றாவன் 3 பேரும் நண்பர்கள்ன்ற பேரில் அவனுக்கு அவ்வளோ டார்ச்சர் கொடுத்துருக்குறீங்க. நான் பேசுவேன்டா, நான் பேசுவேன். என் நீதிக்கு முன்னாடி அவன் நீதி ஒன்றும் இல்லை, நான் பேசுவேன். அவன் நீதிக்கு முன்னாடி உங்கள் நீதிலாம் ஒரு மண்ணும் கிடையாது. நீங்கள் பேசலாமாடா அவங்ககிட்ட? மரியாதையை காப்பாற்றிக்கங்க. ஒழுங்கு மரியாதை போய் யோபு காலில் போய் 3 பேர் ஒழுங்க. யோபு ஜாம் பண்ணானா உங்களை மன்னிக்கிறேன் என்றார் கடவுள். அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறான், பொல்லாப்புக்கு விலகுறான். அவனை போல பூமியில் கூட ஒருத்தன் கூட கிடையாதுன்ட்டார். அது யோபுவை குறித்து ஒரு சாட்சி. அப்போ அதிகாரிகள் தவறு செய்தாலும் கடவுள் அந்த அதிகாரிகளை பழக்க தான் செய்கிறாரு. ஆனால் அந்த அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது டெரராயிடுறாரு கடவுள். அதிகாரத்துக்கு ஏற்று நிற்கிறவன் தேவனுடைய நியமத்துக்கே ஏற்று நிற்கிறான். அதனால் அதிகாரிகள் துர்பிரயோகம் பண்ணால் அவங்கள கடவுள் பார்த்துக்குவார். இப்போ எங்ககிட்ட ஒரு அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு, போட்டு ஜனங்களை வாட்டி வதக்கின்னு இருக்கிறன்னா கடவுள் கம்முன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பலன்னு பழப்பார் எங்களை. ஆனால் எங்களுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது உங்களை பழப்பார். அதான் அதிகாரத்துக்கு ஏற்று நிற்கிறவன் தேவனுக்கே ஏற்று நிற்கிறான். தேவனுக்கு ஏற்று நின்னா நீங்கள் ஜெயிக்க முடியுமாங்க? அவருடைய கரங்களில் விழுகிறது பயங்கரமாக இருக்குமே. தேவனிலும் தேவனிடத்தில் போராடி ஜெயிக்கிறதுக்கு அவரிலும் நாம் பெரியவர்களா? அதனால அதிகாரத்துக்கு ஏற்று நிற்கக்கூடாது. ஏன் அசுத்த ஆவிகள் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தது, சீஷருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுன்னா அந்த அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை இயேசு பிதாவிடத்தில் பெற்றிருக்கிறார் ஜாதிகள் மேலே. அந்த அதிகாரிகளுக்கு கீழ்ப்படித்தான் வேண்டும். யோபு மெதுவான பிரதித்திரம் கொடுத்தபடினாலே உடனே கடவுள் இறங்கிட்டாரு. 40ஆம் அதிகாரம் 42ஆம் அதிகாரம் யோபு 42ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் யோபு சொல்றார் பாருங்க, என் தாசனாகி யோபு நிதானமாய் பேசுகிறான். வாசிங்க. பேசின பின் எலிப்பாசை நோக்கி, இப்போ யோபு மேலே இருந்த கோபம் எனக்கு போயிடுச்சு. ஏன்னா அவன் என்னை சாந்தப்படுத்திட்டான், தாழ்த்தி. இப்போ என் கோபம் ஃபுல்லாக உங்கள் 3 பேர் மேலே திரும்புதுரா, உங்களை நான் சும்மா விட மாட்டேன். அவன் தாழ்த்தின உடனே பாருங்க, எந்த ஆசனாகி யோபு பேசினது போல் நீங்கள் நிதானமாய். அவனுக்கு நிதானம் இருக்குது, உங்களுக்கெல்லாம் நிதானமே கிடையாதுரா. ஒழுங்கு மரியாதை போய் அவங்ககிட்ட சரண்டர் ஆகுங்க, சாரி கேளுங்க. அவன் உங்களுக்காக பலி செலுத்துவான். அவன் முகத்தை பார்த்து உங்களுக்கு நான் இறக்க செய்வேன். வாசிங்க. உங்களுடைய புத்தினத்துக்கு தக்கதாக உங்களை அடிக்காமல் இருப்பேன், உதைக்காமல் இருப்பேன், பொழக்காமல் இருப்பேன்.
யோபுடைய முகத்தை பார்த்து, என் தாசனாகி யோபு பேசினது போல் ஏன் கடவுள் இன்னும் உங்களை உதைக்காமல் இருக்கிறார், பொளக்காமல் இருக்கிறார், அடிக்காமல் இருக்கிறார், தூக்கி போட்டு மிதிக்காமல் இருக்கிறார்? யாரோ உங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறாங்க, இல்லை சோழி முடிஞ்சிடும் உங்களுக்கு. கர்த்தர் யோபுடைய ஜெபத்தை பார்த்து, யோபுடைய முகத்தை பார்த்து சிநேகிதர்களுக்கு இறக்க செய்தார். யோபு தன்னுடைய சிறையிருப்பின் மத்தியிலேயும் இன்னும் கர்த்தர் யோபுடைய சிறையிருப்பு ஃபுல்லாக திருப்பல. இப்படி இந்த சிச்சுவேஷன்லேயே இந்த நெருக்கடியை யோபுக்கு கொடுத்து யோபு உணர வச்சு, அந்த உணர்வுலேயே யோபு, சரி நானே எவ்வளோ கொடும்பாவி, நீங்கள் வேறு பாவம் பண்ணிட்டேன், நான் அப்படி பார்த்தா கர்த்தர் என்னையே தண்டிச்சிருக்கேன், எனக்கே மன்னிப்பு கொடுத்தாரு, நான் உங்களுக்கு மன்னிப்பு கொடுக்குறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உஷாராக ஒழுங்காக இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது யோபுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். உனக்கு மன்னிப்பு கொடுத்தார்ல, அந்த மன்னிப்பை அவனுக்கு கொடுக்கணும் என்பது உள்கதையாக வச்சிருக்கிறாரு. அதை மன்னிச்சு யோபு ஜெபம் பண்ண உடனே யோபுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்பி இருக்கிறார். யோபுக்கு முன்னிருந்த நிலவரத்தை பார்க்கல எல்லாமே ரெண்டத்தனையாக யோபுக்கு கிடைத்தது. 3000 6000 ஆச்சு, 7000 14000 ஆயிடுச்சு, 1000 2000 ஆயிடுச்சு, இல்லை 700 1400 ஆயிடுச்சு. அப்படி ரெண்டத்தனையான ஆசீர்வாதம் யோபுக்கு கிடைத்தது. அதனால் அதிகாரிகளுக்கு ஏற்று நிற்காதீங்க. ஊழியர்கள் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அதிகாரிகள், அவங்க உங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த அதிகாரத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும், மனப்பூர்வமாக கீழ்ப்படிய வேண்டும். அதான் இந்த மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் சீஷர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்ல, அந்த அதிகாரிக்கு கீழ்ப்படிய வேண்டும். யோசேப்பை தேவன் அதிகாரியாக வைத்திருக்கிறார் தன்னுடைய சகோதரர்களுக்கு. ஆனால் சகோதரர்கள் அந்த அதிகாரத்துக்கு ஏற்று நிற்கிறார்கள். நீ எங்கள் மேல் அதிகாரம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆள போறாயோ, நீ எங்களை துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ சொல்லலாம் நாங்கள் கேட்க முடியாது. விடுவாரா கடவுள் ஒன்று சும்மா? அவனுக்கு எவ்வளோ டார்ச்சர் வந்தது. இப்போ அவன் எங்கே நிற்கிறான்? எகிப்து தேசத்துக்கே அதிகாரி. எகிப்து தேசத்துக்கு மாத்திரம் அதிகாரி இல்லை, முழு உலகத்துக்கே ரட்சகன். வேர்ல்டு ஃபுல்லாக சோறு கிடையாது, சாப்பாடு கிடையாது, சத்தியம் கிடையாது. ஏதாவது வேணும்னா ஜோசப் கிட்ட தான் போனோம். இப்போ போய் நீங்கள் எப்படி பணிஞ்சில் வாங்குறீங்க? முடியாதுன்னா கடவுள் தான் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார் ஜோசப்க்கு. கடவுள் தான் நீங்கள் போய் பணிஞ்சு நிற்கணும்டான்னு சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் பணிய மாட்டோம் குனிய மாட்டோம்னா நீ எப்படி பணிவே, எப்படி உன்னை குனிய வைக்கிறதுன்னு கடவுளுக்கு தெரியாதா? பஞ்சம் வரும்போது தானாக வந்து பணிஞ்சு குனிஞ்சு சாப்பாடு வாங்கின்னு ஓடுறாங்க எல்லாம் யோசப்புக்கிட்ட. அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதிகாரங்கள் தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதிகாரிகளுக்கு ஏற்று நிற்கிறவன் தேவனுடைய நியமத்துக்கு ஏற்று நிற்கிறான், தேவனுக்கு ஏற்று நிற்கிறான். அதிகாரிகள் நற்கிரிகளுக்கு அல்ல துர்க்கிரிகளுக்கு பயங்கரமாக இருக்கிறார்கள். இந்த வசனங்களுக்கெல்லாம் நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்ம அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிய மாட்டோம், அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய மாட்டோம், அதிகாரிகளுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க மாட்டோம், அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிந்து செயல்பட மாட்டோம், அதிகாரங்களுக்கு ஏற்று நிற்கிறோம். ஒரு லிமிட்டுக்கு மேலே யாருன்னா நம்மளை கண்டிச்சா நம்ம உடனே திருப்பி எடுத்து பேசிடுறோம் அவங்கள என்ன அப்படின்னு. அதிகாரங்களுக்கு அடங்கி தாங்க போனோம். அவங்க துர்பிரயோகம் பண்ணால் அவங்களுக்கும் அவங்களுக்கும் மேலான அதிகாரி பரலோகத்தில் இருக்கிறார், அவர் பார்த்துக்கிடுவார். ஆனால் உனக்கு ஏற்படுத்தப்பட்ட அதிகாரங்களுக்கும் அதிகாரிகளுக்கும் கீழ்ப்படிந்தா தான் உனக்கு ஆசீர்வாதம். அதிகாரிகளுக்கு ஏற்று நிற்கிறவன் கடவுளுடைய நியமத்துக்கு ஏற்று நிற்கிறான், தேவனுக்கு ஏற்று நிற்கிறான். இந்த உண்மைகளுக்கு ஒப்பு கொடுத்து கொஞ்ச நேரம் காலில் சோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, சோதரையா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கதாலபர கலதர பல கஷந்தனா திரபலம் கத்தர. இப்படி நாம் தேவனுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கும் பொழுது அதுதான் ஜெயிக்கிறது. அதிகாரத்துக்கு கீழ்ப்படியாதபடிக்கு பிசாசு உங்களை ஏவி விடுவான், துர்க்குணத்தை கொடுப்பான். அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஒப்பு கொடுப்பார். அப்படி நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது தான் நீங்கள் ஜெயிப்பீங்க. அப்படி ஜெயிக்கும் பொழுது தான் ஜாதிகள் மேல் தேவன் உங்களுக்கு அதிகாரம் கொடுப்பார்.
உண்டான அதிகாரங்கள் எல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. தேவனாலே அல்லாமல் எந்த அதிகாரமும் கிடையாது என்பதை நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரிகளுக்காய் கர்த்தரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அதிகாரங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதிகாரத்துக்கு கீழ்ப்படியக்கூடிய கீழ்ப்படுதலை கர்த்தர் ஒவ்வொருக்கு கொடுக்கப்படிக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒருவேளை அதிகாரத்துக்கு நீ பயப்படக்கூடாதுன்னு நீ நினைக்கிறியா? அதுக்கு ஒரு வழி வச்சிருக்கிறாரு. அதிகாரத்துக்கு நீ பயப்படக்கூடாது, அதிகாரிகளுக்கு நீ பயப்படாம சுமூகமா வாழணுமா? தீமை செய்யாத, தீமை செய்யாத, நன்மை செய். நன்மை செஞ்சுட்டனா நீ அதிகாரிகளுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அன்பு கூர்ந்துட்டு ஐக்கியமா இருந்துட்டு போலாம். தப்பு பண்ணா கண்டிப்பா நீ பயந்து நடுங்கி தான் ஆக வேண்டும். அந்த வசனத்தை மாத்திரம் ரோமர் 13ஆம் அதிகாரத்தில் எத்தனை வசனம்? 13:3 வாசிங்க. அதிகாரத்துக்கு பயப்படாது இருக்க வேண்டுமானால் நன்மை செய்ப்பா, அதனால் உனக்கு புகழ்ச்சி. அதிகாரத்துக்கு பயப்படாம வாழணும்னு நினைக்கிறியா? நன்மை செஞ்சிட்டு போ அதிகாரிகளுக்கு. அப்புறம் நீ ஏன் பயப்படணும்? நல்ல ஒரு ஃபெலோஷிப் வந்துடும் உனக்கும் அவங்களுக்கும். நன்மை செய், தீமை செய்யாத. அப்ப நீ அதிகாரத்துக்கு பயப்படாம அன்புல நீ நிறைஞ்சு காணப்படலாம். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ள. நன்மை செஞ்சு நீ அன்பு கூறும் பொழுது பயமில்லாம அதிகாரிகள் கிட்ட அன்பா பழகலாம் என்கிற வழியையும் கடவுள் இங்கே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அன்பு கூற வேண்டும், நன்மை செய்ய வேண்டும். அப்போது அதிகாரத்துக்கு பயப்படாமல் சமாதானமாய் நாம் ஜீவிக்கலாம். இந்த உண்மைகளுக்காக கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், குமாரனாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், பரிசுத்த ஆவியாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆவி ஆத்மா சேர்த்து ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கேட்ட வசனங்களுக்கு தாழ்த்தி கீழ்ப்படிந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கீழ்ப்படுகிறதுக்கு தாழ்த்துகிறதுக்கு கிருபை கொடுக்கும்படிக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கீழ்ப்படிந்து தாழ்த்தி கிருபை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.